how to identify a narcissist. ஃப்ரெண்ட்ஸே வந்துட்டு எப்படி இந்த மாதிரி பீப்புளை ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு என்கிட்ட கேட்டிருக்காங்க. ப்ளஸ் பர்சனலி அண்ட் ப்ரொஃபஷ்னலி ஐ ஹாவ் சீன் லாட் ஆஃப் பீப்புள் ஹூ ஹாஸ் நார்சிசிஸ்டிக் டெண்டன்சிஸ். ஸோ இந்த வீடியோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஹலோ, திஸ் இஸ் சரோஜினி, கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட். டெண்டன்சி அதிகமாக இருக்கிறவங்கனால உங்களோட ரிஜெக்ஷனை அவங்களால ஏற்றுக்கவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்கக்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க, இல்லை ஒரு விஷயத்தை பண்ண சொல்கிறாங்க, அது உண்மையிலேயே அவங்களால பண்ண முடியாத விஷயமா இருந்து நீங்கள் நோ சொன்னீங்க அப்படின்னா தே won't accept that no or rejection. அதுக்கு பதிலாக அந்த நோ அக்செப்ட் பண்ணிக்காங்க உங்களை வந்துட்டு கில்ட்டாக ஃபீல் பண்ண வைப்பாங்க, இல்லை மேனிப்புலேட் பண்ணி அதை எப்படியாவது பண்ண வைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்கள் பேரண்ட் இஸ் ஹேவிங் லாட் ஆஃப் நார்சிசிஸ்டிக் டெண்டன்சி. நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. உனக்கு நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன், உன்னை படிக்க வச்சுருக்கேன், உன்னை வளர்த்துருக்கேன், பட் உனக்கு அது அந்த நன்றி இல்லை. அந்த மாதிரி உங்களை கில்ட்டாக ஃபீல் பண்ண வச்சு அவங்க நினைக்கிறத பண்ண வைப்பாங்க. வெளியிலேருந்து பார்க்குறவங்க சொல்லுவாங்க, இவரை போய் குறை சொல்கிறா, இவர் இவ்வளோ நல்ல தங்கமான மனுஷனாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் த ஒன்லி பீப்புள் இன்சைட் த ஹவுஸ் நோஸ் வாட் கைண்ட் ஆஃப் பர்சன் ஹீ ஆர் ஷி இஸ். ஏன்னா நார்சிசிஸ்ட் எப்போவுமே ரெப்புடேஷன் வந்துட்டு பில்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. தி ஆல்வேஸ் கீப் தட் சோஷியல் இமேஜ் வந்துட்டு என்னை பற்றி 4 பேர் நல்ல விதமாக பேசணும், அதுக்காக வந்துட்டு தே வில் கோ டு எனி எக்ஸ்ட்ரீம். அவங்களுக்கு அவ்வளோ செல்ஃப் அவேர்னஸே இருக்காது, அவங்கள பற்றி ஐடியாவே இருக்காது. எப்போவுமே தே வில் பி திங்கிங் அபவுட் த அதர் பீப்புள். அவங்கள எப்படி மேனிப்புலேட் பண்ணலாம், அவங்கள எப்படி வந்துட்டு நம்ம நினச்சதை பண்ண வைக்கலான்னு சொல்லிட்டு they will think about that social image and சோஷியலாக அவங்களோட ரெப்புடேஷன் பற்றி அதிகமாக யோசிப்பாங்களே தவிர நான் இன்னும் என்ன வீக்னஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்க மாட்டாங்க. ஆஃப்டர் ஸ்டடிங் சைக்காலஜி, எல்லா மனுஷங்களுக்குமே பேசிக்கான ஃபவுண்டேஷன் நல்ல விதமாக தான் இருக்கும். இப்போ நம்ம பாட்டில் சொல்லியிருப்பாங்க இல்லையா, பறக்கும்போது எல்லோரும் நல்லவங்களாக தான் பறக்கிறோம். பட் இந்த என்வாயன்மெண்ட்டும் அவங்களோட பேரண்டிங்கும் ஒருத்தவங்களை வந்து எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு வேணால் மாற்றும். பட் அதுக்காக நான் இப்படி இருக்க காரணம் வந்துட்டு என்னோடய அப்பா அம்மா தான், என்னை சுற்றி இருக்கவங்க தானே சொல்கிறதுக்கு கிடையாது. வி ஆல்வேஸ் ஹாவ் தட் ஃப்ரீ வில், ரைட்? நான் என்னவா இருக்கணும்னு டிசைட் பண்ணுற ஒரு ஃப்ரீடம் எல்லாருக்குமே இருக்குது. ஜஸ்ட் பிகாஸ் என்னோடய சைல்ட்ஹுட் வந்து நல்லா இல்லைன்றதுக்காக அதை ஒரு காரணமாக வச்சு என்னோடய அடல்ட்ஹுட் லைஃப்பில் மற்றவங்கள அப்யூஸ் பண்ணுறது நியாயம் கிடையாது.